ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பரோட்டா, முட்டை வீச் பரோட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. இது வந்து நம்ம வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் நல்லா வராது. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேங்க, எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியணுன்றதுக்காக நான் ஒரு மாஸ்டர் வீட்டுக்கு வர வச்சு அவர் வந்து நமக்கு செஞ்சு காட்டுறாருங்க. அவர் காமிச்சதை வச்சு இனிமேல் நம்ம வீட்லேயே நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு உப்புங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்களா? சர்க்கரை எவ்வளோ போடலாங்க? ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போடுவோம். சரிங்க. ஒரு முட்டைங்க. மஞ்சள் கருவோடய போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாங்க. அடுத்த பால், ஒரு கப் பால். ஒரு கப் பால். தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க. தண்ணி மறுபடியும் ஒரு கப் எடுத்துருக்கேன். 1 கிலோ மாவுக்கு 2 கப்பு தண்ணி, 1 கப்பு பால். இப்போ இதிலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வச்சு நல்லா பிணையணுங்களா? பிணையணும். அவ்வளோதான். எண்ணெய் வச்சு தடவி மூடி வச்சிடலாங்களா? சரி. இப்போ இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம மாவு பிணைஞ்ச பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது எவ்வளோ நேரம் வைக்கணுங்க மாஸ்டர்? ஒரு அரை மணி நேரம் மூடி வைக்கலாங்களா? 1/4 மணி நேரம் வைக்கலாம் மாஸ்டர். இப்போ வந்து அது ஊறிடுச்சுங்களா? ஊறிடுச்சுங்க. உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கணுங்களா? சரிங்க. ஏன் இப்படி உருண்டை பிடிக்கிறீங்க? இப்படி தான் பிடிக்கணுங்களா? சப்பாத்தி மாவுலாம் உருண்டை பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி பிணைஞ்சு இப்படி எடுக்கணுங்களா? 1 கிலோ எத்தனை பரோட்டா வருங்க? 1 கிலோக்கு 25 வருங்க. 25 வருங்களா? உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அதனால எங்களுக்கும் சொல்லி தரீங்க நீங்க. ஆமாங்க, நல்லா தெரிஞ்சுட்டு நல்லதானுங்க. நல்லதாங்க. சரிங்க. எண்ணெய் தடவி வச்சுட்டோம்னா சரி 10 நிமிஷம் ஊறணுங்க. சரிங்க. இப்போ எண்ணெய் தடவி ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மாவுக்கும் எண்ணெய் தடவி ஊற வச்சிங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டைக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தடவி ஊற வைக்கிறீங்க. ஆமாங்க. சரிங்க. சூப்பராக பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இதையும் மூடி வைக்கணும். இதையும் மூடி வச்சிடணுங்களா? அப்படி மூடி வச்சாதான் அந்த மாவு காயாம இருக்கும். சரிங்க. இந்த மூடி வச்சிடணும். சரி, பார்க்கலாம். சரிங்க. பெருத்து வச்சு பாருங்க. நல்லா ஊறிடுச்சுங்களா இப்போ? சரிங்க. இந்த மாதிரி தேய்க்கணுங்களா? இந்த மாதிரி தேய்க்கணுங்க. ஏன் கட்டை வச்சுலாம் தேய்க்கக்கூடாதுங்களா? இப்படியே பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்களே. எப்படி பண்ணுறீங்க? எப்படி பிடிக்கிறீங்க? அதை காட்டுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கணுங்களா? பிடிச்சிட்டு இப்படி சொல்லட்டணுங்களா? சரிங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறணுங்களா? நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் தேய்க்கணுங்களா? சரிங்க. போட்டு அப்படியே தோசை கல்ல போட்டுங்களா? சரி சரி. இன்னும் கொஞ்சம் ஊற்றணுங்களா? சரிங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்துருச்சுங்களா? பாருங்கள், நல்லா ஹோட்டல்லலாம் வாங்குற மாதிரி பரோட்டா சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா அடிக்கணும். சரிங்க. நல்ல லேயராக வந்துருக்குங்களா? சரிங்க. நல்லா பாருங்க. இப்படி நல்லா இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பரோட்டா சூப்பராக வந்திருக்கு. இப்போ வீச் பரோட்டா சொல்லுங்கள் எனக்கு. சரி. இது முட்டை வீச்சு. முட்டை வீச்சு. சரிங்க. இப்படி கல் போட்டோம்னா முட்டை வீச்சு. முட்டை வீச்சு. ஆமாங்க. பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டு அப்படியே 4 பக்கம் அப்படியே மடக்கி போட்டுருணுங்களா?
பாருங்கள் முட்டை வீச்சு வந்து ரொம்ப அழகாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குங்க பாருங்கள். சூப்பரான முட்டை வீச்சு பரோட்டா ஒன்று ரெடி ஆகிடுச்சுங்க. பரோட்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அருமையான பரோட்டா வீட்டில் உங்களுக்கும் கிடைக்குங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.